ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு இருக்குங்கள, அதோட வீடியோ தான் இன்னைக்கு டே 38. இன்னைக்கு காலையிலேருந்து நான் என்னுடைய வெயிட் லாஸ்க்காண்டி என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வெயிட் லாஸ்க்காண்டி நான் ஸ்பெஷலாக எனக்காக எந்த ஒரு ஃபுட்டையுமே ரெடி பண்ணி சாப்பிடல. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் என்ன ஃபுட்டு பண்ணுறனோ அதுலேருந்து தான் நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துப்பேன். இப்போ உதாரணத்துக்கு படி நான் இதுக்கு முன்னாடி 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுவேன். இப்போ ஒரு 3 இட்லி 2 இட்லி அந்த மாதிரி குவான்டிட்டி மட்டும் கம்மியாக எடுத்துக்கிட்டு அது கூட வந்து வெஜிடபிள்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில நிறைய தண்ணி வேறு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்து நான் தண்ணி வந்து கம்மியானா ரொம்ப ரேர் தண்ணி குடிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த எக்ஸசைஸ் இந்த வெயிட் லாஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய தண்ணி குடிக்கிறேன். இதுவே வந்து எனக்கு வந்து பசியை வந்து தூண்டாமல் அப்படியே வயிறு கம்முன்னு பசி எடுக்காமல் வச்சுக்கிறது. ஓகே, அவங்க எல்லாருக்குமே தெரியும் வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து 1000 தடங்கள் வரும். இப்போ கூட பாருங்கள், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், என் பொண்ணு தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டா. நம்ம அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து நமக்கு எல்லா பிரச்சனைகள் வரும். நம்ம சரி இன்றைக்கி வந்து இவ்வளோ சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கார் ஏதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். என் வீட்லேயும் இந்த சூழ்நிலை உண்டு. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி என்னுடைய வெயிட் லாஸ்க்காண்டி என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வெயிட் எவ்வளோ வந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம், சொல்லு போகலாம். ஃபஸ்ட்டு காலையில் எப்பயும் போல் எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய வெயிட்டை வந்து செக் பண்ணேன். இன்றைக்கி என்னுடைய வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 61.05 இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த வீக் ஃபுல்லாக ஜீரகம் வெந்தயம் போட்டு ஒரு ட்ரிங்க் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுதான் வந்து இன்றைக்குமே குடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். அதுதான் வந்து இன்றைக்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி எனக்கு ரைஸ் சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை. சரின்னு பார்த்தா வேறு எதுவுமே செய்யணும்னு தோணலை. காலையில் பண்ண புதினா துவையல் இருந்துச்சு, அது எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா தோசைப்பொடி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து தோசை மாவு இருந்ததுனால 2 தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து சரி மதியமும் காலையிலும் இப்படியே நம்ம சாப்பிட்டதுனால இன்றைக்கி நைட் டின்னர் வந்து ஏதாவது நல்ல காரசாரமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எக் கிரேவியும் அது கூட வந்து சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளாக நான் எப்படி எக் கிரேவி வச்சேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் உள்ள குழம்பு மசாலா தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி ஊற்றுறதுக்காண்டி தேங்காய், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி ஊற்றிட்டேன். அப்புறம் அது ஒரு கொதி வந்த உடனே நம்ம 3 முட்டை தான் எனக்கு வந்து சேர்த்துட்டேன். முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றுக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் டின்னர் வந்து ஒரு 6 o'clock போல் எடுத்துக்கிட்டேன். 2 சப்பாத்தியும் உடச்சி ஊற்றின முட்டை 1 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நாளைக்கு டே 39 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து யூஸ் ஆகலாம். அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோஸை வந்து நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.